Assalamualaikum and hi everyone. I am Zulfia from Zulfia's Recipes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? We all are doing good. எல்லாருமே thumbnailல பார்க்குற மாதிரி சையத் வந்து இந்தியாவிலேருந்து UAE கிளம்புறாரு. இந்த வாட்டி எனக்கு அவர் வந்தது வந்து ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமாக இருந்தாலும் இந்த டைம் நாங்கள் அளவுக்கு அதிகமான மெமரிஸ் எல்லாமே ரொம்ப ப்ரெஷியஸான மெமரிஸ் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் எங்களுக்காக நிறைய பேர் வந்து துவா செஞ்சுருக்கிறீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச். இன்னமும் எங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் துவா செய்யணும். சையத் இந்தியாவில் இருந்த அந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலியோட தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து அங்கேருந்து வரும்போதே டிசைட் பண்ணியிருந்தேன். மோரோவர் ஜொஹானோட தான் வந்து மேக்ஸிமம் டைம் வந்து அவர் இந்த வாட்டி இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பிகினிங் ஒரு 4 months மிஸ் பண்ணது எல்லாமே வந்துட்டு அந்த வித்தின் 15 days வந்து கேப்சர் பண்ண ஒரு ஃபீல் தான் இருந்தது. நாங்கள் ஜொஹானுக்கு வந்து ஏற்கனவே வந்து மொட்டை போட்டாச்சு 40th day. பட் சையத் வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து மொட்டை போட்டு ரொம்ப ஆசை இருந்துச்சு. அண்ட் மோரோவர் ஜொஹானுக்கு முடி வந்து ரொம்ப கம்மி. ஸோ அவர் போகிறதுக்கு முன்னாடி ஜொஹானுக்கு வந்து ஒரு மொட்டை போட்டுட்டு தான் வந்து கிளம்புனாரு. ஸோ அதுக்குள்ளே கிளிப் தான் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. சையத் கிளம்புறதுக்கு ஒரு 3 days முன்னாடியிலேருந்து தான் இந்த விளாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் எப்போ கிளம்புறேங்கிறது தான் வந்து இப்போ எல்லாரோட கொஸ்டினாகவும் இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வாட்டி எனக்கும் ஜொஹானுக்கும் சையதோட சேர்ந்து போக முடியல. பட் வெரி சூன் வந்து நாங்களும் வந்து அவரோட ஜாயின் பண்ணிக்கிறோம் இன்ஷால்லா. அதுக்காக எல்லோரும் வந்து துவா செய்யுங்க. ஸோ 3 days பிஃபோர் அப்படிங்கும் போது வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி குக்கிங் அண்ட் ஷாப்பிங் அந்த மாதிரி எல்லாமே வந்து பிஃபோர் 3 days தான் வந்து இருந்தது. ஸோ அது எல்லாமே தான் வந்து இந்த விளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சையத் வந்து இன்னும் 2 days ஊர் கிளம்புறாரு. ஸோ அவருக்கு வந்து கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் வாங்கணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் தான் வந்து குக் பண்ணுறாரு இல்லையா, அங்கே நான் இப்போ அங்கே இல்லை. ஸோ அவர் தான் வந்து எல்லாமே குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இங்கே தான் வர்றாரு. இதோ வந்துட்டு அப்படி தோல்ல துண்டு போட்டு பேண்ட் எங்கே எடுத்துகிட்டு வரீங்க? இப்போ பேண்ட் எல்லாம் போட டைம் இல்லை. ஷர்ட்டா? சரி காருக்குள்ள வச்சு மாற்றிக்கோங்க. வீட்டுக்கு போயிட்டு சட்டை எடுத்துகிட்டு வர்றாரு. லோக்கல் ஓட்டுங்க. இப்போ ஷர்ட் மாத்த போறீங்களா? அப்புறம் எதுக்கு இதை எடுத்துட்டு வந்தீங்க? சரி இதுக்குள்ள பேக்குள்ள போடுங்க. அழுக்காயிடும் 2 பிள்ளைல அவ கையில தான் இருக்கு. உட்காருங்க. ஸோ சையத்க்கு வந்துட்டு கொஞ்சம் க்ராசரிஸ் அதெல்லாம் கிளம்புறதுக்கு முன்னாடி வாங்கலாம். வேற அவருக்கு என்ன ஐட்டம், அவருக்கு சமையலுக்கு குடும்பம் நடத்துறதுக்கு அவருக்கு என்ன ஐட்டம் தேவைப்படுறது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமா கிளம்பியாச்சு. பேச்சுலர் ஐட்டம்லாம் இவங்களோட பேக்ரவுண்ட்ல எப்பவுமே நான் தான் இருக்கேன். ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். பேபி தள்ளி விடாத. ரிலையன்ஸ்ல போய் வாங்கலாம்னு ஒரு பிளான் இருக்கு. அங்க சரியில்லைனா போத்தி சூப்பர் மார்க்கெட் போகணும். நல்லா இருக்கும் ரிலையன்ஸ்ல வாங்குறோம். நாங்க நிறைய ஷாப்பிங் பண்ண போறோம். நான் பாப்பாமே என்ன ஷாப்பிங் பண்ணுவாங்க? சேல் கார்டுன்னே நிறைய பண்ண போறோம். உங்களுக்கு ஒரு கணக்கு சேல் கணக்கு. நான் பொரி கடையிலயும் பக்கத்துல நிப்பாட்டு சும்மா இவ்வளவு தூரம் நடந்து பொரி கடையிலயும் கடலை பருப்பு வாங்க போறேன். பொரி உருண்டையா? பொரி கடையிலயும் கடலை பருப்பும். அதுதான் உங்களுக்கு தேவையா? அங்க கிடைக்குது. ஆனா வந்து இங்க வந்து நல்ல இந்தியன்ஸ் அது எல்லாத்தையும் விட ரேட் பொரிகள்லாம் ரேட் கூட ரொம்ப. வத்தப்பொடி மல்லிப்பொடிலாம் வாங்க போறீங்களா? வத்தப்பொடி எதுவும் பண்ண மாட்டேன். ஒரு மூலிகை ஸ்மெல். ஓசோ இன்கேஸ் பிள்ளைக்கு பசிச்சதுன்னா காரில் வந்து நிம்மதியாக சாப்பாடு கொடுக்க வேண்டியது தானே. அவ்வளோவா இருந்தோ ஒன்று மாதிரி லூஸ் மாதிரிலாம் அவ்வளோ தூரம்லாம் வர மாட்டாங்க. உட்காந்து இடத்துல கொடுத்துட்டு பேசாமல் ஃப்ரீயாக இருந்தோம். எங்கள் வீடு பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக சையத் வரும்போது இல்லை ஜீஜு வரும்போது தான் வந்து நாங்கள் அதிகமாக வெளியே போவோம். நாங்கள் மட்டும் இருக்கும்போது வந்து எங்கேயுமே வெளில போக மாட்டோம். எங்கேயாச்சும் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி குழந்தைங்களை கூப்பிட்டு போகணும் அப்படின்னா மட்டும் தான் போவோம். அண்ட் ஷாப்பிங் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அமேசான் பேண்ட்ரியிலே தான் வந்து எல்லாமே முடிஞ்சிடும். இவங்க வரும்போது தான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ரீசன்ஸ் எல்லாம் வச்சுட்டு வந்து இங்கே வெளியே போகிறதுங்கிற வந்து இவங்க வர டைமில் தான் வந்து இருக்கும். இப்போ நம்ம குழந்தைங்க இருக்கனால வந்து லாங்காக டூரு அந்த மாதிரி ட்ரிப் அந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் போக முடியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்பிங் சின்ன சின்ன அவுட்டிங் இதெல்லாம் தான் வந்துட்டு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணுவோன்னு சொல்லலாம்.
சையத் போட்டிருந்த சட்டையை கழட்டி போட்டு இந்த காரே ஒரு பெட்ரூமா யூஸ் பண்ணி இங்கேயே சட்டையை மாத்தார். காரணம் வந்து இந்த அர்மான் வாந்தி எடுத்துட்டோம் சையத் சட்டையில. இந்த கார் ஒரு பெட்ரூமாவும் பாத்ரூமாவும் இப்போ ஜோஹானுக்கு டயப்பர் சேஞ்ச் பண்ணியிருக்கு. எல்லாம் அம்மா இருக்குது. கமெண்ட் சார் என்ன நல்லா வாந்தி எடுத்து. அண்ட் சையத் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கார்டன் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தாரு. ஸோ கொஞ்சம் இந்த பூ பூக்கிற மாதிரி செடியெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கணும்னு முன்னாடியே சொல்லியிருந்தாரு. பட் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் நீங்கள் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நர்சரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் அந்த இடத்துல வந்துட்டு இந்த செடி அந்த மாதிரி ஷாப்பிங் எல்லாம் வந்து அந்த ஒரு டே வந்து முடிஞ்சுது. பாட்டி வந்து கிளம்புனது வந்து ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டில் இருந்து. ஸோ அங்கே இப்போ நம்ம லாங்காக கார் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு டைம் சர்வீஸ் பண்ணுறது வந்து எப்போவுமே நல்லது இல்லையா. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து ஒன் டே முன்னாடி போய் சர்வீஸ் எல்லாம் கொடுத்து கார் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து இஸ் ஆல் செட் டு மூவ். இன்னும் பேக்கிங் வந்து மட்டும் பேலன்ஸ் இருந்துச்சு. அண்ட் கிளம்புறதுக்கு முந்தின நாள் நைட் எடுத்த ஷாட் தான் இது. ஜொஹான் வந்து ரொம்ப ஏர்லியாக வந்து தூங்கிடுவான். இப்போ ஒரு 8 மணி 7:30 மணி அந்த டைம் தூங்கிடுவான். பட் இவர் மறுநாள் கிளம்புறாரு அப்படிங்கிறதுனால அவனை எவ்வளோக்கு எவ்வளோ வந்து தூங்க விடாமல் வச்சுருக்க முடியுமோ ஸோ அவ்வளோ பிஸியாக அவனை வச்சு அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹி ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் டைம் வித் ஜொஹான். பர்டிகுலர் டே நான் ஷூட் பண்ண அன்றைக்கி தான் வந்து சையத் வந்து கிளம்புறாரு. என்ன விஷயம் அப்படின்னா வந்து நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக வந்து KFC போகணும், ஒரு நாள் சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து எங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் வந்து அதுவும் இருந்துச்சு. பட் பசங்க இருக்கிறதுனால நமக்கு எங்கேயும் ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அர்மான் வந்து எல்லாமே பிடிச்சி இழுக்கிற ஸ்டேஜில் இருக்கிறான். ஜொஹான் வந்துட்டு திடீர்னு அழுவான். அதனால் வந்து நம்ம அது வந்து எங்கேயும் சேர்ந்து போய் சாப்பிடணும் ஹோட்டலில் அப்படிங்கிறது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் அதே மாதிரி KFCயும் வந்து எல்லோரும் சேர்ந்து போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அதுவுமே வந்து எங்களால் முடியல. அதனால் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து அட்லீஸ்ட் அங்கேருந்து ஒரு பார்சலாவது வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சேர்ந்து சாப்பிட்டுட்டா கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு சையத் நான் 3 பேர் மட்டும் போயிட்டு அங்கேயே ஆர்டர் பண்ணிட்டு எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அன்னைக்குள்ள பிளான். டேஸ்லாம் வந்து இப்போ நாங்கள் வீடியோஸில் பார்க்கும்போது இல்லை இப்போ நான் வீடியோ எடிட் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு மெமரிஸாக பார்க்கும்போது வந்து அந்த டைம் இருந்த என்ஜாய்மெண்ட்டோட இப்போ அதெல்லாம் வந்து திரும்பி பார்க்கும்போது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் வந்ததை விட இந்த வாட்டி வந்தது வந்து ரொம்பவே ஸ்பெஷல் எங்களுக்கு. ஏன்னா இந்த வாட்டி எங்களுக்கு பேபி இருந்துச்சு இல்லையா. ஸோ எல்லா பிளான்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இருந்த பிளான்ஸ் இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்தியா வரும்போது இருந்ததை விட இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் சையதுக்கும் வந்து இந்த வாட்டி வந்தது வந்து நிறைய மெமரிஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் நாங்கள். ஸோ இது வந்து மறக்கவே முடியாத ஒரு டேஸ் தான் இந்த ஒரு 15 days. என்னங்க பார்சல் இங்கே கீழே வச்சுருங்க. அவனை மொதல் உள்ளே ஏற்றுங்க. உள்ளே ஏற்றுங்க. வேண்டாம் வீட்டில் போயிட்டு உள்ளே ஏற்றி விட்டுட்டு நீங்கள் ஏறுங்க. நான் எடுத்துறேன் போ. எப்படி சையத் வரும்போது இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கெட் லிஸ்ட் இருந்துச்சு. அதே மாதிரி சையதுக்கு வந்துட்டு இந்தியா வரும்போது வந்து அவர் நிறைய பிளான்ஸோடு வருவார். கரும்பு ஜூஸ் குடிக்கணும், போகும்போது இந்த காரா பூந்தி வாங்கிட்டு போகணும், அந்த மாதிரி சின்ன சின்னதாக நிறைய நினச்சி வச்சுருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த கல்யாண வீட்டில் போய் வெஜ் மீல்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் சாப்பிட்றது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது இந்த கரும்பு ஜூஸ் குடிக்கிறது மட்டும் மிஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதையும் வந்து அந்த டே வந்து
சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. இந்தியாவில் இருந்து எல்லா டைம் எங்களுக்கு மேரேஜ் ஆன டைம் ஆகட்டும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி 2 தடவை வந்தப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லாமே வந்து சம்மர் சீசனில் தான் வந்து வந்திருக்கிறாரு, வின்டரில் வந்து வந்ததில்லை. ஸோ இந்த வாட்டி வந்து நல்ல வின்டரில் நல்ல ரெய்னி டைம் அவர் கிளம்பும் போது, ஸோ அதனால் வந்து அதுவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் சேர்த்து. இது வரைக்கும் நமக்கு சம்மர்லேயே தான் வந்து இந்தியாவில் சுற்றிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ வின்டரில் சுற்றுறது வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது. வந்து ஊருக்கு கிளம்பிட்டாரு. இப்போ நாங்கள்லாம் பேக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா 1 வாரத்துக்கு முன்னாடிலேருந்தே ஒன்றா வெயிட் பார்த்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இதே சையத் பேக் பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஃபுல்லாகவே ஆன் ஸ்பாட் ஆன் டைம் வந்து அவ்வளோதையும் தூக்கி உள்ளே போட்டு ஒரு ஜிப் போட்டுருவார். அண்ட் மோரோவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து நிறைய பார்சல் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அது எல்லாமே வந்து வெயிட் பார்த்துட்டு, அவரோட பேக் பார்த்திங்கனாலே தெரியும், ட்ராலி பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னு. போட்டு மொத்தமாக அடைச்சி வச்சு மூடிவார் அவர். இவரும் அப்படி தான், ஜீஜுவும் சேம் அதே மாதிரி தான். சையத் வந்து யூஸ்வலாக கிளம்பும் போது அவ்வளோனும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. பட் இந்த வாட்டி கோவிட் டைம் அப்படிங்கிறனால வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு, நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அது எல்லாமே அங்கேருந்து வரும்போதே வந்து அவர் ஆல்மோஸ்ட் ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் வந்தார். ஏதோ கியூஆர் கோட் அதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன், எனக்கு அது ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியலை. ஸோ அது எல்லாமே வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு அவர் வந்து கிளம்பியாச்சு. நானும் ஜொஹானும் ஏன் போகல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலி நான் நியர் டேட்டில் வந்து போகிற பிளான் வந்து கிடையாது எங்களுக்கு. ஆக்சுவலி அவனுக்கு ஒரு 6 months 7 months ஆகும்போது கிளம்பலாம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து தனியாக அவனை மேனேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாகும். நான் இன்னும் அந்தளவுக்கு வந்து ட்ரெயின் ஆகலை இல்லையா பேபி சிட்டிங்கில். ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் அவன் வந்து கழுத்தெல்லாம் நின்று நல்லா அவனை வந்து நான் தனியாக பார்த்துக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து எங்கள் 2 பேர் மைண்ட்லேயுமே இருக்குது. கூட்டிகிட்டு போயிட்டு அவனையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது இல்லையா. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து இப்போதைக்கு வந்து நான் ட்ராவல் பண்ணல. பட் வெரி சூன் நானும் வந்து ட்ராவல் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கிறேன். காரில் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு நேராக வந்து கார் இன்லாஸ் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அங்கே வந்துட்டு டிரைவர் வருவாங்க, அங்கேருந்து வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி பிளான் தான். அங்கேருந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுற பிளான். ஸோ இங்கே வந்து எல்லாமே ஃபுல்லாக காரில் வந்து லோட் பண்ணிட்டு நான் கார் எடுத்துகிட்டு போய் நேராக அங்கே விட்டுடுவேன். அண்ட் அவர் பைக்கில் வந்துடுவார். அங்கே போய்ட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் என்னை வந்து பைக்கில் வந்து இங்கே ட்ராப் பண்ணிடுவார். ஸோ நாங்கள் யூஸ்வலி இப்படி தான் இங்கே அங்கே மாறி மாறி போய்கிட்டே இருப்போம். ரைட் ஃப்ரம் ப்ரெக்னன்சி vlog வந்து நிறைய பேர் எங்களுக்காக துவா செஞ்சுருக்கீங்க. சையத் சீக்கிரம் இந்தியா வரட்டும், உங்களை பார்க்கட்டும், பேபி பார்க்கட்டும், டெலிவரிக்கு வரணும் அப்படின்னு நிறைய பேர் துவா செஞ்சுருந்தீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை. அட்லீஸ்ட் இந்த ஜொஹான் பார்க்குறதுக்காக இப்போவாது வர முடிகிற சுச்சுவேஷன் வந்து நம்ம கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நாங்கள் வந்து பிளெஸ்டாக தான் ஃபீல் பண்ணுறோம். அந்த டெலிவரி டைமில் நியூபார்ன் டைமில் வந்து ஜொஹானை பார்க்க முடியல அப்படிங்கிற மிஸ்ஸிங் விட அட்லீஸ்ட் இப்போவாது வந்தாங்களே அப்படிங்கிறது தான் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஃபைனலி சையத் வந்து என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அவர் வந்து கிளம்பிட்டார். இன்ஷால்லா எங்களுக்காக துவா செய்யுங்க. திரும்பியும் வந்து இதே மாதிரி வந்து ஃபேமிலியாக மீட் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு எங்களுக்காக துவா செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் கமெண்ட்டில் உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.